ஒரு அழகான கிராமத்தில் ஒரு சின்ன பள்ளி இருந்தது. அந்த பள்ளியின் சுவர்கள் பச்சை நிறம். ஜன்னல்களில் சூரிய ஒளி சிரித்துக் கொண்டிருந்தது. மேலே ஒரு விசிறி மெதுவாக வீ வீ என்று சுழன்றது. அந்த வகுப்பறையில் குட்டி குட்டி குழந்தைகள் நேராக உட்கார்ந்திருந்தார்கள். அந்த வகுப்பிலிருந்த குழந்தைகள்: அப்பு எப்போதும் சிரிப்பவன், மணி கொஞ்சம் மெதுவாக படிப்பவன், பாப்பா எல்லோருக்கும் உதவுபவள், குட்டி ராஜா எப்போதும் நான் தான் என்பவன், சின்னு விளையாட்டு பையன். அவர்கள் எல்லாரும் ஒரே பெஞ்சில் அமர்ந்து படித்தார்கள். டுக் டுக். வகுப்பறை கதவு திறந்தது. உள்ளே வந்தார் மல்லிகா டீச்சர். அவர் வந்தவுடனே குழந்தைகள் சொன்னார்கள்: குட் மார்னிங் டீச்சர். மல்லிகா டீச்சர் சிரித்து கேட்டார்: இன்று யார் நல்ல குழந்தை? அனைவரும் கையை உயர்த்தினார்கள். ஒரு நாள் டீச்சர் சொன்னார்: குழந்தைகளே, நாளைக்கு ஒரு சின்ன தேர்வு. அனைவரும் ஆஹா என்று சந்தோஷப்பட்டார்கள். ஆனால் குட்டிராஜா நான் தான் முதல் என்று மற்றவர்களுக்கு உதவவில்லை. சின்னு புத்தகம் திறக்காமல் பந்து விளையாடினான். மணி மெதுவாக இருந்தாலும் தினமும் பயிற்சி செய்தான். பாப்பா நண்பர்களுக்கு அன்புடன் சொல்லிக் கொடுத்தாள். அப்பு வீட்டில் அம்மாவிடம் கேட்டான்: அம்மா, படிக்கலாமா விளையாடலாமா? அம்மா சிரித்தாள். முதலில் படிப்பு, அப்புறம் விளையாட்டு. மணி வீட்டில் அப்பா மெதுவாகச் சொன்னார்: மகனே, மெதுவாக படிச்சாலும் நேர்மையா படிச்சா போதும். தேர்வு வந்தது. குழந்தைகள் எல்லாரும் அமைதியாக எழுதினார்கள். மணி மெதுவாக எழுதினான். குட்டிராஜா மற்றவரை பார்த்தான். பிறகு நினைத்தான்: இது சரியில்லை. அவன் தன் காகிதத்தை நேர்மையாக எழுதினான். மல்லிகா டீச்சர் சொன்னார்: இன்று ஒரு சின்ன பரிசு. பரிசு யாருக்கு? மணி முயற்சி செய்ததற்கு, பாப்பா உதவியதற்கு, குட்டிராஜா நேர்மையாக இருந்ததற்கு. அனைவருக்கும் சின்ன சாக்லேட். அதன் பிறகு குழந்தைகள் ஒருவருக்கொருவர் உதவினார்கள். பொய் சொல்லவில்லை, சண்டை போடவில்லை. வகுப்பறை மலர் தோட்டம் போல மாறியது. டீச்சர் மெதுவாக சொன்னார்: குழந்தைகளே, நல்ல குழந்தை என்றால் முதல் மார்க் இல்லை. அன்பு, நேர்மை, முயற்சி இருந்தால் போதும். கதை சொல்லும் நீதி: அன்பாயிரு, உதவி செய், பொய் சொல்லாதே, முயற்சி செய். என்ன குழந்தைகளே, நீங்களும் அன்பாக இருந்து உதவி செய்து பொய் சொல்லாமல் முயற்சி செய்யுங்கள்.